இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருக்கிற புத்தகம் 1 பேதுரு. பரிசுத்தவானாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு உண்டு உறங்கி அவரோடு கூட வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தில் ஒவ்வொரு வசனமாக அவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த 1 பேதுரு என்ற புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே எந்த பகுதியிலே வருகிறது என்பதை ஒரு சிறு கண்ணோட்டமாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், இந்த 1 பேதுருவிலே எழுதப்பட்ட சாராம்சத்தை, சத்தியங்களை, விளக்கங்களை நாம் அழகாக மிக தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். எனவே 1 பேதுரு நமக்கு புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட புத்தகம். பரிசுத்தவானாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின புத்தகம். 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகின்றன. இதில் முதல் 4 புத்தகங்களை நாம் சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். நமக்கு தெரியும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புத்தகங்களும் சுவிசேஷம் என்று சொல்லப்படுவது காரணம் என்ன என்றால், அவை காஸ்பல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். சுவிசேஷம், காஸ்பல் என்றால் நற்செய்தி. நற்செய்தி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் காரணமாக அவரது வாழ்க்கை, அவரது மரணம், அவரது உயிர்த்தெழுதல், அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது, இவை நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலும் மாற்றி அமைக்கிறது. புதிய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது. புதிய பிறவியாக, ஆவிக்குரிய ஜீவியத்தில் புதிய மனிதர்களாக நாம் வாழ, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் வாழ, இயேசு கிறிஸ்துவை போல வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் 4 சுவிசேஷங்கள். அதை அடுத்து வருவது ஒரு சரித்திர புத்தகம். அது சுவிசேஷங்களுக்கும் நிருபங்களுக்கும் இடையிலே காணப்படுகிற ஒரே ஒரு புத்தகம், சரித்திர புத்தகம். அது நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகை. இந்த அப்போஸ்தலர் புத்தகமானது ஒரு சரித்திர புத்தகமாகவும், தேவனின் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. தேவன் யார் என்பதை இன்னும் தெளிவாக விளங்கி கொள்ள உதவி செய்கிற ஒரு சரித்திர புத்தகம். இந்த சரித்திர புத்தகம் ஒரே ஒரு புத்தகம்தான். இதிலே சபையின் ஆரம்பத்தை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், அதன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட சபை. இதிலே நம்முடைய பரிசுத்தவானாகிய பேதுருவின் தலைமைத்துவம் இந்த அப்போஸ்தலர் நடபடிகை இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வருவதெல்லாம் நிருபங்கள் என்று சொல்லுகிறோம். இதிலே பரிசுத்தவானாகிய பவுல் எழுதின பவுலின் நிருபங்கள் 13 இருக்கிறது. அதை தொடர்ந்து வருவது பொதுவான நிருபங்கள். இந்த பொதுவான நிருபங்கள் என்ற பகுதியிலே வருகிறது தான் பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் பேதுரு 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். முதலாவது நிருபம், 2வது நிருபம் என்று. இந்த 2 நிருபங்களையும் பேதுரு எழுதினார் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு அத்தாட்சியாக இருப்பது அந்த முதல் வசனம். அந்த பேதுரு, பரிசுத்தவானாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம், முதலாம் நிருபம் என்று எழுதப்பட்டிருக்கும். உங்கள் வேத புத்தகத்திலே அதை திறந்து வைத்து கொள்ளுங்கள். தேவன் நம்மோடு இன்று என்ன பேச இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் பரிசுத்தவானாகிய உம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை படிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இது நிச்சயமாய் எங்களுக்கு உதவும். இதை படிக்கும்போது, இதை ஆராய்ந்து நாங்கள் பார்க்கும்போது என்ன அர்த்தங்களை எல்லாம் இந்த
நிருபத்திலே நீர் உள்ளடக்கி வைத்திருக்கிறீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க. பேசுகிற என்னோடும் கேட்கிற ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்போது நாங்கள் உள்ளான கருத்துக்களை அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவியாய் இருக்கும் அப்பா. அதனால் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, பரிசுத்தவானாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் உங்களுடைய வேத புத்தகத்தின் இறுதி பகுதியில் இருக்கிறது. யாக்கோபு என்ற அந்த நிருபத்துக்கு அடுத்து வருகிற நிருபம். இதிலே முதலாவது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்றால் முதல் வரியிலேயே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அப்படின்னா இதை யார் எழுதினார் என்றும் இதை யாருக்கு எழுதினார் என்பதும் முதலாவது வசனத்தில் இருக்கிறது. இதை எழுதினவர் மிக திட்டவட்டமாக தான் யார் என்பதை குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். பேதுரு என்பவர் இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலராக இருக்கிறார். இந்த முதலாவது வரியை வாசிக்கும்போது இதை எழுதினவர் யார் என்பதை நாம் திட்டம் தெளிவாக விளங்கி கொள்ளும்போது நிச்சயமாக இதில் எழுதப்பட்டவைகள் நமக்கு தெளிவாக கிடைக்கும். அதனால் முதலாவது இதை எழுதினவர் பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதை கேட்கும்போது இதில் அநேகருக்கு பேதுரு என்ற பெயர் நிச்சயமாக கேள்விப்பட்டு இருப்போம். கேள்விப்பட்டதோடு கூட இல்லை, பேதுருவை குறித்து அநேக காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கும். முதலாவது பேதுரு யார் என்று நாம் பார்க்கும்போது தான் இதில் இந்த எழுதப்பட்ட இந்த காரியங்களின் உள்ளான அர்த்தத்தை நாம் சரியாக விளங்கி கொள்ள முடியும். பேதுரு என்று சொல்லப்படுகிறவர் ஒரு சாதாரண அப்போஸ்தலன் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் 12 பேர். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவரோடு உண்டு உறங்கி இருந்தவர் 12 பேர் நமக்கு தெரியும். இந்த 12 பேரிலும் இயேசு கிறிஸ்து ஒரு தலைமையான அப்போஸ்தலனாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இவர் அந்த அப்போஸ்தலர்களையே அந்த 12 பேரில் மீதி 11 பேர்களை இவர் நடத்தியவராக, ஒரு லீடராக, ஒரு தலைமை வாய்ந்தவராக பேதுரு காணப்படுகிறார். இதற்கு காரணம் என்ன என்றால் அவர் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை, முக்கியமான ஒரு பணியை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த போதும் சரி, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார் அல்லவா, அந்த காலகட்டத்திலும் சரி நாம் பேதுருவை பார்க்கும்போது ஒரு தலைமைத்துவம் அவரிடத்தில் காணப்படுகிறது. அதனால்தான் பேதுரு ஒரு சாதாரண அப்போஸ்தலன் அல்ல, ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை, ஒரு அந்தஸ்தை பெற்றவராக பரிசுத்தவானாகிய பேதுரு காணப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இவர்தான் இந்த புத்தகத்தின் ஆசிரியராக இருக்கிறார். பேதுரு என்ற பெயரை நாம் பார்க்கும்போது சுவிசேஷங்கள் என்று சொன்னேன் அல்லவா, அந்த 4 சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்களிலும் பேதுருவின் பெயர் வருவது போல எந்த சீடனின் பெயரும் அத்தனை முறை வந்ததில்லை. அப்படி என்றால் இந்த 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக வருகிற நபர் பேதுருதான். அத்தனை முறை பேதுருவின் பெயர் இந்த சுவிசேஷங்களிலே வருகிறது. அப்போது இந்த பேதுரு என்ன செய்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிகமாய் பேசினவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் பேதுருவின் இடத்துல அதிகமாய் பேசினவராக காணப்படுகிறார். நீங்கள் 4 சுவிசேஷங்களை எடுத்து பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து பேதுருவின் இடத்துல அதிகமாய் பேசுகிறார். காரணம் என்ன தெரியுமா? பேதுரு அதிகமான காரியங்களை தேவனிடத்தில் தேவகுமாரனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேசுகிறார். இவரை போல எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேசினதாக காணப்படவில்லை.
இயேசு கிறிஸ்துவும் பேதுருவினிடத்தில் பேசினது மட்டுமல்ல, அவரை கடிந்து கொள்ளுகிறவராகவும் காணப்படுகிறார். இந்த ஒரே அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடிந்து கொள்ளப்பட்டவராகவும் காணப்படுகிறார். அதோடு கூட நாம் பார்க்கும்போது இவரும் இயேசு கிறிஸ்துவோடு பேசினவர் மட்டுமல்ல, இவருக்கும் அந்த ஒரு தைரியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ளுகிறார். இதையெல்லாம் நான் உங்களுக்கு வசனத்தின் மூலம் சொல்கிறேன். அப்படின்னா பேதுரு யார் என்பதை நாம் விளங்கி கொள்ளுகிறோம். பேதுருவின் பெயர் மற்ற அப்போஸ்தலரின் பெயர்களை காட்டிலும் அதிக முறை இந்த சுவிசேஷங்களில் பயன்படுத்தப்படுகிறதின் காரணம், இவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அதிகமாய் பேசுகிறார், இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவும் பேதுருவின் இடத்தில் அதிகமாய் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவும் பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். இவர்தான், இந்த பேதுருதான் இயேசு கிறிஸ்து யார் என்பதை மிகவும் தைரியத்தோடு சரியான வகையிலே அவர் அறிக்கையிடுகிறவர். தான் யார் என்று இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கேட்டபோது மற்ற யாரும் பேசவில்லை. பரிசுத்தவானாகிய பேதுருதான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை மிக தைரியமாக அவர் அறிக்கையிடுகிறார். மிகவும் தைரியமாகவும் சரியான துல்லியமாக சரியான விதத்தில் அறிக்கையிடுகிறார். ஆனால் மற்றொரு புறம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய அவர்கள் அழைத்து கொண்டு போகும்போது 3 முறை அங்கு சுற்றி இருந்தவர்கள் அவரிடத்தில் பேசும்போது, எனக்கு அவர் யார் என்று தெரியாது என்பதை சொல்லி சத்தியம் பண்ணி சபிக்கவும் செய்தவர் இந்த பேதுருதான். ஆனால் இந்த பேதுரு, இயேசு கிறிஸ்து இந்த பேதுருவை மிகவும் போற்றுகிறார். சில இடங்களில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பேதுருவை போற்றுவதாக பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், அவர் அறிக்கையிட்ட போது, இதை உனக்கு விளக்கி தந்தது என் பிதா, பரிசுத்த ஆவியானவர் இது உனக்கு இந்த விளக்கத்தை தந்தார் என்று பேதுருவை பிரேஸ் பண்ணுவதை கூட நாம் பார்க்கிறோம். அதோடு கூட இப்போ இயேசு கிறிஸ்து அவர் இடத்துல சொல்லுகிறார், சாத்தான் உன்னிடத்தில் வந்து உன்னை சோதிப்பதற்காக கேட்டுக்கொண்டான், உனக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் என்றும் இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே பேசுகிறார். இப்படியாக பல காரியங்களை நாம் பேதுருவினுடைய வாழ்க்கையில் மற்ற சீடர்களின் வாழ்க்கையை காட்டிலும் மிக மிக முக்கியமாக பார்க்கிறோம். ஒரு சில முக்கியமான காரியங்களை அதற்குரிய பகுதிகளோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். பேதுருவை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொண்டால்தான் அவர் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தின் சாராம்சம், அர்த்தம், இது நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு பயனுடையதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மார்க்கு சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்திலே 35 39 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, இவர் இயேசு கிறிஸ்து மிக காலையில் எழும்பி அவர் ஜெபிப்பதற்காக தனியாக சென்று அவர் ஜெபித்து சூரியன் வரும்போது அவர் இறங்கி வருகிறார். அப்படி வரும்போது பேதுரு மற்ற அப்போஸ்தலரோடு அவரை தேடி செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகிற அந்த நேரத்தில் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்தில் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே பேதுரு மற்றவர்களோடு அவரை தேடி போய் கண்டுபிடித்து அடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய அதிகாரத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேசுகிற பேதுருவாகத்தான் நாம் பார்க்கிறோம். அடுத்தது அவர் லூக்கா 5வது அதிகாரம் 1-11 வரை நாம் வாசிக்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் உன்னுடைய வலையை அடுத்த பக்கம் நீ போடு என்று சொல்லும்போது அவர் வார்த்தையின்படி போட்டு ஒரு ஏராளமான மீன்களை பிடித்ததாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்யும்போது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை அனுபவித்தவர் தான் இவர்.
மத்தேயு 10வது அதிகாரம் முழுவதிலும் நம்ம படிக்கும்போது அவரிடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவோடு அவர் எப்படி மற்ற அப்போஸ்தலர்கள் போகும்போது இவரும் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட வகையில் அவர் எப்படி ஊழியத்தில் இடைப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 14வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோன்னா அவர் எப்படி அந்த கடல் கொந்தளிக்கும் போது இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்து வருகிறார். பேதுரு தானும் நடக்க முயற்சி செய்து சில அடிகள் எடுத்து வைத்ததாக பார்க்கிறோம். அப்படி என்றால் பேதுருனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மட்டும் அவர் சாதாரணமாய் கேட்டவராய் பார்க்கவில்லை, அதை செய்து பார்க்கிறவராகவும் விசுவாசத்தை நடைமுறையில் செய்து பார்க்கிறவராகவும் பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரத்தில் 68 69 இந்த வசனங்களில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு கேட்கிறார். அதற்கு முன்னதாக அந்த 68க்கு முன்னதாக அவருடைய உபதேசம் கடினமாய் இருக்கிறது என்று அநேகர் அவரை விட்டு கடந்து சென்று விடுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு சென்று விடுவீர்களோ என்று கேட்கும்போது, ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே, நாங்கள் உம்மை விட்டு எங்கு செல்வோம் என்று சொல்லுகிறார். மத்தேயு 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இந்த மறுரூப மலையிலே அவர் இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் என்பவர்களை தன்னோடு அழைத்து செல்லுகிறார். இப்படி அழைத்து செல்லும்போது அந்த இடத்துல என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த இவர்கள் என்ன செய்கிறாங்க, யாரும் பேசாமல் அப்படியே இயேசு கிறிஸ்துவை மோசேயும் எலியாவும் கூட இருப்பதை அப்படியே பார்த்து திகைத்திருக்கும் போதே பேதுரு அந்த இடத்துல, நான் உமக்கு ஒரு கூடாரமும் மோசேயை கொன்று எலியாவை கொன்று போட்டுக்கொள்ள முடியுமா என்று தான் சொல்லுகிறது என்னது என்று தெரியாமலேயே சொன்னார் என்று பார்க்கிறோம். இப்படியாய் பேதுருவை பார்க்கும்போது அவர் பேசிவிட்டு தான் என்ன பேசுகிறார் என்பதை யோசிக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அநேக சமயத்தில் நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். பேசக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது என்று தெரியும், ஆனால் யோசிக்காமல் பல காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா இதை எழுதின ஆசிரியர் நம்மை போல ஒருவர், அவரை போல தான் நாமும் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட நீங்கள் மத்தேயு 18 பார்த்தீங்கன்னா 21வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் பேதுரு ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்குறார். ஆண்டவரே, நாங்கள் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? அந்த யூதரின் வழக்கப்படி அவங்க 3 முறை மன்னிப்பது முக்கியம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவர் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்களை சொல்லி 7 முறையா என்பதை கேட்கிறார். ஆனால் அதற்கு ஒரு அருமையான பதிலை 70 முறை நீ மன்னிக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து பேதுருக்கு என்னிடத்தில் பதிலாக சொல்லுகிறார். இப்படி பாருங்க, நான் எத்தனை எக்ஸாம்பிள்ஸை சொல்லிக்கொண்டே போகிறேன், இன்னும் அநேகம் இருக்கிறது. மத்தேயு 19வது அதிகாரத்தில் நீங்கள் போகும்போது 27வது வசனத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து ஒரு ரிச் மேன், பணக்கார ஒரு யங் ரூலர் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்பார். அப்போது அவர் இடத்துல கேட்ட கேள்விக்கு தேவன் கொடுக்கும் பதிலை அவர் பார்த்து, ஐயோ, இது தன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் விற்று என்னை பின்பற்றி வர சொல்லுகிறாரே என்று அவர் சென்று விடுவார். அப்போது பேதுரு ஒரு கேள்வி கேட்பார். இது முடிஞ்ச இந்த ஒரு சம்பவம் முடிந்த உடனே, ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உமக்கு பின் செல்லுகிறோமே, எங்களுக்கு ஆண்டவரே என்ன கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 13வது அதிகாரத்துக்குள்ள அவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய கால்களை கழுவுறார். இப்படி அவர் கழுவும் போது பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, நீங்கள் என் காலை கழுவக்கூடாதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து
சொல்கிறாரு, நான் உன் காலையை கழுவ நீ அனுமதிக்கவில்லை என்றால் உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்றார். ஐயோ, அப்படின்னா நீங்கள் காலை மட்டும் இல்லை ஆண்டவரே, என்னை முழுவதுமாக என்னுடைய முழு உடலையே நீர் கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, இவர் மற்ற சீடர்கள் எல்லாம் இவ்வளவு பேசின மாதிரி இல்லை. ஆனால் பேதுரு திரும்ப 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 ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த மத்தேயு 26 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ 3 தடவை என்னை மறுதலிப்பாயின்னு. அதுக்கு பேதுரு கொடுக்குற பதில் பாருங்க. மத்தேயு 26:25 பேதுரு என்ன பதில் கொடுக்குறாருன்னா, நான் உம்மோடு மறிக்க நேரிட்டால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்றாரு. யோவான் 18 பாருங்க, இந்த கெத்செமனே தோட்டத்தில் 1வது வசனத்திலேருந்து பார்க்கும்போது, கெத்செமனே தோட்டத்தில் அநேக சோல்ஜர்ஸ் இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ண வராங்க இல்லையா. அந்த நேரத்தில் பேதுரு என்ன செய்கிறாரு, மல்கூஸ் என்பவரின் காதரை வெட்டுகிறார்னு பார்க்குறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு எதிர்த்து நின்று இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற தன் சரீர சம்பந்தமாக தன்கிட்ட இருந்த ஆயுதத்தை வைத்து மல்கூஸை ஒரேடியாக கழுத்தை வெட்ட பார்த்துருக்கவோ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் வெட்டுகிற அந்த வெட்டில் அத்தனை பேரை பார்த்து கை தவறினதில் காதரை வெட்டியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த காதை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில் போவதற்கு முன்னதாக அவர் செய்த கடைசி அற்புதத்திற்கு இது காரணமாக இருந்தவர் பேதுரு தான். மல்கோஸின் காதுகளை வெட்டி விடுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் மத்தேயு 26:69 75 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலிக்கிறார். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்குகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் முதல் 10 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அடங்க பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் இல்லையா. அப்படி எழுந்தபோது அவருக்கு அந்த செய்தி கிடைத்ததும் அவர் ஓடி போகிறார், யோவானோட ஓடி போகிறாருன்னு பார்க்குறோம். ஓடி போய் அங்கே இயேசு கிறிஸ்துவின் கல்லறை வெறுமையாக இருக்கிறதை, திறக்கப்பட்டு வெறுமையாக இருக்கிறத பார்த்தாருன்னு பார்க்குறோம். லூக்கா 24:34 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட வகையில் பேதுருவின் இடத்துல உயிர்த்தெழுந்தவராக வருகிறார் என்பதையும் நம்ம பார்க்குறோம். யோவான் 21வது அதிகாரம் பேதுருவோடு இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட வகையில் அவர் பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயான்ட்டு ஆண்டவர் கேட்டதை பார்க்குறோம். இப்படி இதுதான் அவர் இறுதியாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பேதுருவின் இடத்துல 3 முறை பேதுரு மறுதலிக்கிறார் இல்லையா. அவர் மறுதலித்த பிற்பாடு 3 முறை இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் தனிப்பட்ட வகையில் பேசி, நீ என் நாடுகளை என்னுடைய ஆலயத்திற்கு நீ எப்படி தலைவனாய் இருக்க போகிறாய் என்பதை அவரிடத்தில் பேசி, அவருடைய மனதில் இருந்த 3 முறை மறுதலித்த மனதில் இருந்த அந்த வேதனையை என்ன செய்கிறாரு, எடுத்து போடுகிறார். அன்பானவர்களே, இப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து திரும்ப 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 அதிகமாக நீங்கள் இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் அந்த 1வது நிருபத்தின் முதல் வசனத்தின் முதல் பகுதியை மட்டும்தான் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருந்தது. இந்த பேதுருவை குறித்து எத்தனை காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், திரும்ப திரும்ப பார்க்கிறோம். இன்னும் பேதுருவை முதலாவது எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார் என்பதை நாம் பார்க்கும்போது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் முதல் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த பேதுரு யார் என்பதை நாம் இவ்வளோ தெளிவாக பார்த்தோம். இதில் முக்கியமான பகுதி எங்கன்னா, முதல் முறை அவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தது.
கடைசியாக இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த 21வது அதிகாரத்தில் எப்படி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிற்பாடு கூட அவர் மீன் பிடிக்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவர் கூட மற்ற சீடர்களில் சில பேர் போகிறாங்க. அப்பவும் இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்து அவரிடத்தில் அவர் 3 முறை மறுதலித்த அந்த குற்ற மனசாட்சி அவர் இருதயத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக 3 முறை நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவரிடத்தில் கேட்டு அவருக்கு தான் மன்னிப்பு கொடுத்ததை ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லி என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஐயோ, நான் என்ன செஞ்சிட்டேன், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டேனே, இனி என்ன இல்லை, நான் அவருக்காக எதுவுமே செய்ய முடியாதுன்னு தானே நீ நினச்சி மீன் பிடிக்க போகிறா பேதுரு. அப்படி அல்ல, நீ என்ன செய்யணும், நீ தான் என் ஆடுகளை மேய்க்க வேண்டும். நான் மேய்ப்பன், என்னுடைய ஆடுகள் சிதறி கிடக்கிறது, அதையெல்லாம் நீ மேய்க்க வேண்டும் என்று உன்னதமான ஒரு வேலையை அவர் கையில் கொடுக்கிறார் இல்லையா? அதில் அப்போ எப்படி இவர் முதல் இந்த பரிசுத்தவானாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது சந்தித்தார் என்பதை நீங்கள் யோசித்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40வது வசனத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து யோவான் என்ன செய்கிறாரு, இவருக்கு அந்திரேயாவுக்கு இயேசு கிறிஸ்து அந்திரேயாவுக்கு தாம் மேசியாவை பார்த்தேன் என்று சொல்கிறாரு. இப்போ அவர் சொன்ன உடனே அவர் அந்திரேயா என்ன செய்கிறாரு, முதலாவது சகோதரனாகிய சீமோனை கண்டு, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல முதல்ல போய் அந்திரேயா யார்கிட்ட போகிறாரு, அவர் வந்து தன்னுடைய சகோதரனாகிய சீமோன் இடத்துல முதலாவது போகிறாரு. அங்கே வந்து 41வது வசனத்தில் அவர் பேர் என்ன, சீமோன். பேதுருவினுடைய பெயர் என்ன, சீமோன் என்று அழைக்கப்படுகிறார். சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்பனா கிறிஸ்து வருகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டு அநேகர் இருந்தாங்க. அதில் ஒருவர் தான் இந்த பேதுரு. இவருடைய பெயர் வந்து சீமோன். அவரை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாங்கள் கண்டோம்ன்ட்டு அவர் கூட்டிகிட்டு வராரு. 42வது வசனத்தில் பாருங்க, பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இந்த வசனமும் நான் 21வது அதிகாரத்தில் சொன்னேன். அந்த வசனம் 15, 16, 17 இதில் எல்லாம் இயேசு கிறிஸ்து கேட்பார் இல்லையா, நீ என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா. அங்கேயும் இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிடுவார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. முதலாவது பேதுருவை பார்த்தபோது அவருடைய பேதுரு சீமோனாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அவரை முதலாவது சந்தித்த போது பேசினது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அந்த சீமோன்ற பேரை அவர் எதா மாத்துறாரு, கேபா, பாறை, பேதுரு என்று மாற்றி விடுகிறார். அப்படின்னா, பேதுருவே, நீ இப்போ மீன் பிடிச்சிட்ருக்கிற, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீ யார் என்பதை வைத்து அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ என்னிலே தங்கி இருப்பதின் மூலமாக நீ யாரா மாறுவாய், பேதுருவாய் மாறுவாய் என்பதை ஆண்டவர் அவருக்கு அறிவிக்கிறார். முதல்ல அவரை பார்க்கும்போதே அறிவிக்கிறார். இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோன்னா, பேதுரு நம்மை போல ஒரு சாதாரண மனிதர்மா. தான் என்ன பேசுகிறோன்று நினைக்காம பேசினவர், பேசிட்டு தான் பேசினதை குறித்து யோசிப்பார். அதோடு கூட யோசித்து பேசுகிறவராகவும் இல்லை. இப்படி பல காரியங்களில் காணப்படுகிற பேதுருவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது எப்படி சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய
சீமோனே, நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லிட்டு அங்கே இறுதியாக பார்க்கும்போது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நான் எப்படி உன்னை அழைச்சேனோ அப்போவே நான் உன்னை யாராய் மாற்றிவிட்டேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பேதுருன்னு தான் இறுதி முறை பேசுகிறார். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? அருமையான பாடம். நம்ம இப்போ யாராக இருக்கிறோம் என்பது இல்லை. நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக இத்தனை தப்புகளை செய்து விட்டேனே என்பது அல்ல. தேவன் நம்மை யாராய் மாற்றப் போகிறார் என்பதை மனதில் வைத்துதாம்மா நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதனால் இந்த வகையான பேதுரு நமக்கு ஒரு நிருபத்தை எழுதியிருந்தார் என்றால் அந்த நிருபம் நிச்சயமாய் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? நம்மை போன்ற ஒருத்தர் நமக்கு ஒரு நிருபத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அவர் எழுதி வைத்திருக்கிற அனைத்தும் நமக்கு பெரிய சத்தியத்தை நமக்கு எடுத்து காட்டும். காரணம் என்ன தெரியுமா? இதை யாருக்கு எழுதுகிறார்? உபத்திரவப்படுகிறவர்களுக்கு எழுதுகிறார். அதனால் எந்த சவால்களை சந்தித்து கொண்டு இருந்தாலும், நாம் யாராக இருந்தாலும், இந்த நிருபம் உங்களுக்காகவும் பேசிக்கொண்டிருக்கிற எனக்காகவும் எழுதப்பட்டது. பரிசுத்தவானாகிய பேதுருவின் வாழ்க்கையில் இவ்வளவோ காரியங்களை நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த போது இருந்த பேதுருவை பார்த்தோம். அடுத்த முறை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த பேதுரு எப்படி இருக்கிறார்ன்றதை பார்த்துட்டு அந்த நிருபத்தின் கருத்துக்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளுவோம். அதனால் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நிருபத்தை ஒன்று பேதுரு இந்த நிருபத்தை எழுதின பரிசுத்தவானாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். அவருடைய பெயர் என்ன? யோனாவின் குமாரன். ஆனால் பேதுரு தனக்கு வைத்து கொண்ட பேர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோமே. ஆண்டவரே, அப்பா பிதாவே, ஆண்டவரே, எங்களையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்களும் யோசிக்காமல் பேசுகிறோம். அப்பா, எங்களையும் தேடி வந்தீரே. எங்களை தேடி வந்து நாங்கள் யாராக இருக்கிறோம் என்று பார்க்காமல் யாராக எங்களை மாற்றப் போகிறீர் என்று பார்த்து இன்றும் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் எங்கள் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த நிருபத்தை நாங்கள் வாசிக்கும்போது ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உம்முடைய காரியங்களை நீர் எதையெல்லாம் வெளிப்படுத்தி நாங்கள் எப்படி மாறி எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதையெல்லாம் கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.